வளரணும். அப்போது இந்த திருவாசகத்தை சொல்லும்போது திருச்சிற்றம்பலம் 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 அப்படி 3 முறை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிற்றம்பலம்னா என்ன? சித்தர்கள் கூடி அம்பலம் சிற்றம்பலம். அப்போ பேரம்பலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த பேரம்பலம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய மையப்பகுதி, பேரண்டத்தின் மையப்பகுதி, அதுதான் சிவமையம் அப்படிம்பாங்க. அதை பற்றி இன்றைக்கி இதெல்லாம் பேசினா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பேசலாம், அப்போ தான் புரியவே ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பாக சொல்கிறோம். இந்த கோவில் இங்கு கட்டுப்பட்டதற்கான முக்கிய விஷயம்னா இந்த வரலாறு பன்னெடுங்காலம் தொடரணும். அப்போ திருமூலருடைய திருமந்திரம், சீத்தலை சாத்திரம், மணிமேகலை, இதிலெல்லாம் இந்த குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன குவாண்டம் தியரி? கதிர் இயக்க கோட்பாடு, அணு இயக்க கோட்பாடு. சரி, இன்றைக்கி தான் வந்துட்டு பூமியிலேருந்து நிலவுக்கு சேட்டலைட் அனுப்புகிறோம், அங்கே உள்ள கேமராவை இங்கேருந்து பண்ணுறோம். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தன்னோட சொந்த நாட்டில் இருந்து ஏவுகணைகள் அனுப்புது. கதிர் இயக்கம்னா இது என்ன, அது என்ன? அப்போ 10,000 20,000 வருடங்களுக்கு முன்னதாக நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்களே. சிதம்பரம் நடராஜர் யுனெஸ்கோவில், அதாவது இத்தாலியில் அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி இதில் சிலை வச்சுருக்காங்க. இங்கே சிதம்பரம் கோவிலில் 8 ஆண்டுகள் இங்கே தங்கி ஆய்வு பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியல. உள்ளே போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளோட ஆப்ளிகேஷனை வச்சுட்டு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு 1 கோடி ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்துடுறோம். இன்னும் சில பேர் நான் உளுந்து கும்பிட்டேன், இன்னும் கவனிக்கலை, நான் இனிமேல் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன். அப்போ இந்த பிரபஞ்ச இயக்க தத்துவம் தான் நடராஜருடைய. நான் ஜோதிடத்தில் தான் முதல்ல உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் தேடி தேடி படிக்கும்போது இந்த ஜோதிடத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் இதோடு முடிச்சிட்டாங்க. இப்போ பஞ்சபூதத்தில் ஒன்றும் இல்லையே, ஆகாய தத்துவம் இல்லையே, அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்போ சிவனைய அடி முடி கண்டோர் கிடையாது, இனிமேலும் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு அவா ஏற்பட்டு தேட ஆரம்பித்து படிக்கும்போது தான் இந்த பிரபஞ்ச இயக்க தத்துவம், அதுதான் இந்த சிதம்பரம் நடராஜருடைய வடிவமைப்பு. அதே மாதிரி அடியன் ஒரு பிராமணனாக இல்லாத பொழுதும் கூட பஞ்சபூத தலங்களில் முதன்மையான ஸ்தலம் நீர்த்தலம். அங்கே உற்சவ மூர்த்திகளை தொட்டு அலங்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அடியனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சதுன்னா அது இறைவன் அருள். எந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குங்கிறது அது மட்டும் இல்லை, இந்த அம்பாள் அணிந்திருக்கிற நகைப்பெட்டியினுடைய பெட்டக சாவி அடிய நேரத்தில் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலேயே இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பலப்பிரசாதம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா தான் இருக்கிறேன்னு அது காட்டின ஒரு இடமலைப்பட்டி புதூர் திருவாசகத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசி பதியம் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய கையில் அனல் ஏந்தி கையை காமிச்சார். தான் இருக்கிறேங்கிறத உணர்த்தினால இறைவன் அனல் ஏந்தி கையை அது பதியத்தை 51வது பதியம் முடிக்கும் பொழுது அவர் கையில் இருந்த அனல் அம்பாள் கையில் இருக்கிற தாமரை சிவப்பாக மாறி ஒரு 10 நிமிஷம் வரையிலும் தான் இருக்கிறத உணர்த்தினாரு. அத்தனை பேருக்கு புல்லரிச்சு போச்சு. ஆக இறைவன் நம்மளை முழுமையாக அங்கீகரிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்கு அதை விட சாட்சி வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கும் அந்த இல்லத்தில் அது இல்லை எல்லா பத்திரிகைகளும் டிவியிலே வந்துச்சு, எல்லாருமே பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அந்த இல்லத்தில் திருவாசகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அபிஷேகம் பண்ணும் பொழுது இறைவன் முகத்தை அப்பப்போ காட்டிகிட்டு தான் போகிறான். இந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது மட்டும் அங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் கையிலையும் கொடுத்து பாலாபிஷேகம் அவங்களுடைய வேண்டுதல்கள் சொல்லி நிறைவேற்றுன்னு சொன்னாப்புல இறைவன்
எனக்கு ஒரு சிறு அற்புதமான ஒரு வரப்பிரசாதத்தையும் கொடுத்துருக்கிறார். அடியனுடைய வாக்கு சித்தம் அப்படியே பலிக்குது சொல்கிறது உணவு. அது பல இடத்துல நிரூபணமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பொண்ணு வந்து விளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல அடியனை வந்து பணி செய்ய தான் போய்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து 4 வருஷமாக அங்கே எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து நம்ம அங்கே போயிட்டு 4 வருஷமாக 4வது வருஷம் ஆரம்பித்த போது அப்படின்னா இறைவன் நமக்கு முழுமையாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு விளக்கு எரிஞ்சாலே குடும்பத்தில் நல்லா இருக்கும், ஜோதியாக இருக்கும். கிட்டத்தட்ட 120 விளக்கு எரியும் பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வைக்கிறோம். அடுத்தாப்பில் நீங்களாம் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு போவீங்க. ஆனால் அடியேன் அப்படி கிடையாது. எந்த யாரையும் வணங்குறதில்ல. போய் திருவானைக்கோயில் அம்மன் சன்னதியில் நின்னா நான் உன்னை வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ என்னை பார்த்தா போதும், எனக்கு எதுவும் தேவையில்லை. உன்னிடத்துல சொல்கிற குறைகளை என்னிடத்துல சொல்கிறாங்க, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுக்கு மட்டும் பயப்படுன்னு சொல்லிக்கிட்டோம். அது மாதிரி சிலருக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த விளக்கு பூஜையில் ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவத்துக்கு வந்து தேதி கொடுத்துருந்தாங்க. வந்து பிரசவத்துக்கு தேதி கொடுத்துருந்தாங்க. அது சிசேரியன் சொல்லியிருந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு தூக்கிட்டு வந்தால் சிசேரியன் இல்லை, சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி. பொம்பளை பிள்ளை பிறக்கும்னா அதே மாதிரி பிறந்துச்சு. அதே மாதிரி மணப்பாறையில் ஒரு இடத்துல திருவாசகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு பெண் குழந்தை வாரிசுன்னா 5 தலைமுறை அந்த குடும்பத்தில் பெண் குழந்தையே கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்து பெண் வாரிசுன்னா உங்களுடைய வாக்குப்பளி, என்னுடைய வாக்குப்பளிதம் இல்லை, அம்பாள் சொன்னால் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு. இன்றைக்கும் மதுரை திருவானைக்கோயிலில் பள்ளி அறையில் ஒரு பாயசம் ஒன்று போடுவாங்க. அது நம்ம இப்படி பொறுப்பில் இருந்த வரையிலும் எடுத்து போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது இப்போ வந்து யாரும் அது பொறுப்பாக வாங்கி கொடுக்குறது இல்லைனால அதை வாங்கி சாக்கடையில் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்றைக்கு சரியாகுங்கிறது எனக்கும் தெரியல. அடுத்தாப்பில் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் சுத்தமாக பற்ற அறுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசனைக்கும் பொழுது திருமதி கனகலட்சுமி அம்மாவும் உங்களை ஒரு இடத்துல சந்தித்து நான் இருக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ராமகிருஷ்ணா தபோவனத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முழுக்க அது ஆன்மீக பூமி. அந்த இடத்துல சிறப்பான பணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பீடங்கள் விருதுகள் அத்தனையுமே திருமதி கனகலட்சுமி அவர்களுக்கே சாரும், அவங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய திருவடிகளையே வணங்கி மீண்டும் சந்திப்போம். உங்களை எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இறைவன் தன்னுடைய சன்னதியில் வந்து இப்படி ஒரு விருதை வழங்கினான்னு சொன்னால் அதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கணுமோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ அது தெரியல. இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த காளீஸ்வரர் அவர்களுக்கும் வெற்றிக்கணி ஐயா அவர்களுக்கும் மதுரை மேலூர் சங்கர மடம் சுவாமிகள் அவர்களுக்கும் அடியன் பணிவான வணக்கம். மீண்டும் இன்னும் வள தூரம் முடிச்சுட்டேன்னாங்கன்னா இல்லை, நான் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் இரவோ பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீ எல்லாருமே ஒரு வேண்டியது வச்சிங்கன்னா எனக்காக ஒரு உங்கள்கிட்ட ஒரு பணிவான் வேண்டிக்கிறேன். நான் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கும்போது இறைவன் திருவடியை விரைந்து அடையணும்னு வேண்டிச்சுங்க. அதுதான் நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள். வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரணம பார்வதீபதே. இளவரசன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். போற்றி. இவ்வளோ பெரிய மேதைகள் வந்திருக்க இடத்துல உங்கள்கிட்ட நான் என்ன விளக்காத நான் விளக்கிற போகிறேன். ஆனால் இந்த பூமியில் இந்த இடத்துல இந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே வந்து எல்லாரும் அமர்ந்து உங்களையெல்லாம் நான் வந்து மட்டில்லா மகிழ்ச்சியோடு பார்த்து உங்களுடைய சொற்பொழிகளை கேட்டு நான் இந்த ஆனந்தத்தை அடைகிறதுக்கு முப்பறவியில் நான் என்ன தவம் பட்டிருப்பேன்னு தெரியாது. ஆனால் என்ன நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் அவங்கள விடவெல்லாம் நான் ஒன்றும் எனக்கு அவ்வளவு பேச்சு வராதுன்னு பேசிட போகிறதில்ல. ஆனால் ஒரு சில கருத்துக்கள், இந்த திருவாசகம் பிறந்த பூமி, இறைவனே வந்து மணிவாசகர் எப்போ வருவாருன்னு திருப்பரந்துறையில் வடக்குளூருங்கிற ஊரில் வந்து குருவாக அமர்ந்து ஒரு 5 இனத்துகள் அந்த ஊரில் அட்வான்ஸாக அமைச்சு வச்சுட்டு வந்து இருந்து அந்த ஊரில் வந்து திருவிளையாடல் விளையாண்டு அவ்வளவு புரியாத மக்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சு நடத்தின பள்ளிக்கூடம் இன்னமும் இருக்குது. வடக்குளூர் தான் மெயின். அதுக்கு பிறகு மணிவாசகரை ஆட்கொள்றதுக்கு மணிவாசகர் எந்த ரூபத்தில் வந்தாருங்கிறதெல்லாம் நான் ஒரு புதுக்கதையாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட போகிறதில்ல. எல்லாருக்கும் புரியும்.
இருந்தாலும் அந்த மணிவாசரை ஆட்கொள்றதுக்கு இறைவன் அங்கேருந்து அந்த டயத்தில் அவர் அங்கேருந்து அந்த பொன்பொருள்களை வந்து கிளப்பி கொண்டுக்கிட்டு வரப்போகும்பொழுது அவர் வாங்க வந்த ஒரு தொண்டியிலேருந்து அவர் பாதையை ஓம்ங்கிற நாமத்தை அவர் காதில் ஒழிச்சு அதுக்கு பிறகு ஆவுடையார்களில் வந்து ஆட்கொண்டு அந்த ஏட்டை கொடுத்து திருவாசகத்தை பல ஆலயங்கள் கற்று உணர்ந்து வாங்குறது மாதிரிக்கே தில்லையில் வந்து அவர் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு எழுத சொல்லி புலம்புனதை எல்லாமே நான் தேன்னு படியில் வச்சு காமிச்சிட்டு போய்த்தார். ஆனால் நம்ம அந்த திருவாசகத்தை தொடுறதுக்கோ படிக்கிறதுக்கோ விளக்குறதுக்கோ எல்லாருக்கும் இந்த ஜென்மத்தினுடைய பிராப்தம் கிடைச்சிடாது. முன் ஜென்மத்தில் முன்னோர்கள் யாரோ ஒரு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துதான் தான் இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம அதை பிறந்து இந்த திருவாசப்போக்கை தொடலாம். நல்ல வார்த்தையும் நல்ல செயலும் இருக்க போகும்போது நமக்கு கூப்பிடுறதுக்கு முன்னறிக்கை இறைவன் எனக்கு வந்து நிற்கிறான். மணிவாசகர் எந்த 8ஆம் திருமுறை வந்து இப்போ இங்கே நடத்துனாங்க அந்த மகநாடு, யாரும் இல்லை, நான் ஒருவன் தான், எல்லாரும் பணமில் செலவு பண்ணணுங்கிற மாதிரி பின்வாங்கி போயிட்டாங்க. அவசியம் இல்லை அப்படின்னு அவ்வளவு செலவையும் நடத்தி அவ்வளவு உணவு அவ்வளவு உரிய ஒரு அமைப்புகளையும் பண்ணி இந்த அடியன் தான் பண்ண எல்லாரும் வந்து இதில் வந்தவங்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரிக்க வந்து நம்ம இறைவனுடைய நம்பிக்கையில் ஒரே எண்ணத்திலையும் ஒரே நல்ல வழியிலையும் நடக்க நினைச்சோம்னா நமக்கு முன்னாடிக்க இறைவன் நிற்பான், நடத்தி காமிக்கிறான், நடத்துவான். அது மாதிரிக்க எல்லா செல்வத்தையும் எல்லா இன்பத்தையும் எல்லா விதமான இறைவனுடைய அனுக்கிரகங்களையும் எல்லாரும் பெற்று அடைஞ்சு சிறப்பாக சந்தோஷமாக வாழுங்க. ஐயாவுக்கு வந்து வெற்றி கையணி ஐயாவுக்கு 2 குழந்தைகளை வந்து ஸ்ரீதேவியும் பூதேவியுமே வந்து பிறந்திருக்கு. அதுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் வந்து அதுகள் வந்து நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தோடுகளும் சிறப்பாக இருக்கட்டும். அதே மாதிரிக்கா அம்மாவுக்கு ஒரு பையனும் பொண்ணு, அவங்களுடைய பணிக்கு இதுக்கு தான் செல்வம், இதுதான் சொத்து, இதை விட மிஞ்சினதுகள் எதுவும் இல்லை. அதனால மேலும் மேலும் எல்லாரும் நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கிடைக்கும். இறைவன்கிட்ட சரியாக நடக்க போகும்போது இறைவன் மிகப்பெரியவர். அதாவது இமைக்கு இமை ஒரு நொடிக்கு நொடி நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தப்ப முடியாது. அதனால் வந்து சிறப்பாக எல்லாருமே இருங்க. சந்தோஷம். உணவுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஐயாவுக்கு இடம் விட்டு இதை கொடுக்கணும். அதனால் எல்லாருக்கும் நான் விடை கொடுக்குறேன். ஆவுடையார் கோவிலிருந்து வருகை தந்துள்ள ஐயா திருவாளர் இளவரசன் ஐயா அவர்களுக்கு 10வது திருவாசக மாநாட்டு நினைவாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம காரைக்குடிக்கு அருகே உள்ள தேவகோட்டையிலேருந்து வருகை தந்துள்ள நம்மளுடைய என்னுடைய குருநாதர் தேவகோட்டை சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுடைய பேரப்புல எப்படி பேருன்னா மணிகண்டன், இவர் பேர் வாங்க மணிகண்டன். இவங்க ஆயாவோட பெரிய பேர், ஆயாவோட பெரிய பேரை வந்து என்னோடய குருநாதர் சோசோமி ஐயா. ஸோ அந்த தேவகோட்டை மண்ணிலேருந்து வந்திருக்கனால மணிகண்டன் நம்மளுடைய ஆன்மீகத்தை பற்றி ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பேசுவாங்க. வாங்க மணிகண்டன். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மழையானே போற்றி போற்றி. உலகெல்லாம் ஆட்டுவித்த எம்பெருமானை வணங்கி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்து தானே முதலென்று உணர வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து அதிலும் எனக்கு நாதந்து என்னை பேச வைத்த என் அன்னை தமிழே, முத்தமிழே முதற்தமிழே செந்தமிழே செழுந்தமிழே பைந்தமிழே பழகுதமிழே எழுதமிழே ஏற்றத்தமிழே வண்ணத்தமிழே யாருக்கும் வணங்காத என் அன்னை தமிழே, எம்மொழி செம்மொழி யாதென்று கேட்டான் பாரதி, என்னுடைய மொழிதான் செம்மொழி என்று கூறும் அளவிற்கு என்னை வார்த்தெடுத்த என் அன்னை தமிழை வணங்கி இந்த பெரியோர் நிறைந்த மாநாட்டில் என்னை பேச அழைத்த என் நண்பருக்கு ஒரு நன்றியினை கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை நிறைய உண்டு. ஆனால் அதனை பற்றிய அறிவு பெருமளவில் கிடையாது. ஏன்னா இந்த உலகமே கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிறு சிந்தனையை சொல்கிறேன். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்கிறத தாண்டி திருவாசகம் இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நம்ம போய் முதல் பாடல் என்னன்னு எடுத்து பார்த்தா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்கன் கைதான் தவிர்ந்துன்னை பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு அந்த பாடல் முழுமையாக இடைபெற்றிருக்கும். அப்படின்னா உண்மையின் வடிவமாக இறைப்பவன் இறைவன். அதாவது நம்ம தமிழ் சமூகம் எப்பயுமே ஆன்மீகம் சார்ந்த சமூகம்தான். தமிழும் சைவமும் ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்தது தான். இது நான் சொல்லலை, நம்முடைய கவிஞர் பாரதிதாசனே இதை சொல்லியிருக்காரு. அப்படின்னா
தமிழும் சைவமும் எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இரண்டர கலந்தது. பாரதிதாசன் நமக்கு தெரியும், ஆன்மீகத்தின் மீது பெரிய அளவில் நாட்டமில்லைனாலும் அவரே கூறியிருக்காருன்னா, அப்போ சைவம் தமிழுக்கு முற்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் தோன்றி கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டு ஆயிருக்குமா? லெமூரியா கண்டத்துக்கு முன்னாடி தமிழ் தோன்றியதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அதுக்கும் முன்னாடி தோன்றியது சைவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதி தமிழ் குடி எங்கே தோன்றியதாக இருக்க முடியும்? சைவத்தில் தோன்றியதாக தான் நம்முடைய ஆதி தமிழ் குடி இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன பெரிய சந்தோஷம்னா, தமிழ் சமூகமோ நம்முடைய சைவமோ என்ன சொல்லுது? சக்தி உடையவன் தான் சிவன். சக்தியை முதல்ல வச்சு தான் சிவனை பின்னாடி வைப்போம். ஏன்னா இன்றைக்கும் நம்ம பார்க்க இத்தனை சக்திமார்கள் ஒரு பிசுறளவும் கூட சிந்தனையில் மாற்றம் இல்லாமல் ஆன்மீக சிந்தனையை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போகிறாங்க, திருவாசகத்திலேருந்து என்னென்ன கருத்துக்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா ஆன்மீக நெறியை என்ன சொல்ல போகிறாங்கன்னு இத்தனை சைவ சமயம் சார்ந்த நம்முடைய காரைக்கால் அம்மையார்களை இங்கே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது தாண்டி மிகச்சிறந்த இந்த இடத்துல எதை நான் சிறப்பாக பார்க்குறேன்னா, ஏடு தந்தான் அடித்தில்லையிலே பாட்டெல்லாம் பாடினாங்க. அங்கே மட்டும்தான் நால்வரும் நம்மை பார்த்து கொண்டு இருப்பது போலவே தோன்றும். சைவ சமய குறவர் நால்வருமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தோன்றும். அப்பர் பெருமானாக இருக்கட்டும், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், எல்லாருமே திருமுல்லைப்பால் சுமந்தவர். அது மாதிரியே இந்த அலங்காரத்தை பாருங்களேன், இந்த நால்வரும் நமக்கு ஆசை சொல்லிக்கிட்டு இருக்கிறது போலவே இருக்குது. அப்படி ஒரு சிறந்த அலங்காரமாக இருக்குது. நம்ம எங்கள் ஊரில் காரைக்குடியார்களே தேவகோட்டையில் நால்வர் மடம்னு ஒன்று இருக்குது. அந்த நால்வருக்காகவே அந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. அப்படி இந்த கோவிலுமே அந்த கோவிலுக்கு ஈடு இணையாக நமக்கு ஆசையினை வழங்கி கொண்டிருக்குது. அதாவது உணவுக்கு நேரமான பின்னாடி நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அதனால் ஐயன் திருவள்ளுவனை எடுத்துக்கிங்களேன். திருவள்ளுவன் எப்போ தோன்றியவன்? திருவள்ளுவன் எத்தனையோ அதிகாரங்களை படைத்தான். கண்ணுடையார் என்பாரை கல்லாதார், மற்றவரெல்லாம் முகத்திரண்டு புண்ணுடையார் அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். ஆனால் திருவள்ளுவருக்கே என்ன தெரிஞ்சிருக்கு? திருவள்ளுவரினுடைய முதல் குறள் என்னவா இருக்கு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் இருக்கு. அப்படின்னா இந்த உலகமே ஆதி பகவானால் ஆனது. அந்த ஆதி பகவானும் சிவன் தான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். சைவ சமயத்தை நம்ம பெரும் பகுதியாக ஏன் நாம் எல்லாம் சைவத்தை பின்பற்ற வேண்டும்? இன்னி வரக்கூடிய நம் சந்ததியினருக்கெல்லாம் சைவம்னா என்னங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இத்தனை சிறு பிள்ளைகள் இருப்பதை பார்த்தா இந்த மாநாடு பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் வியப்பையும் தருது. ஏன்னா கோடை விடுமுறையில் கொடைக்கானல் ஊட்டிக்கு போகாமல் இந்த மாநாட்டை காண்பதற்காக இங்கே இந்த மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னாலே அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் வியப்பான செய்தியாகவும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் எனக்கு லோகநாதன் சார் சொன்னாங்க. இந்த வெற்றிக்கனி ஐயாவும் அவருடைய தொடர்ந்து இயங்கக்கூடிய அவர் மட்டும் இல்லாமல் இந்த இயக்கம் இவ்வளவு நல்ல சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஐயா ஒருத்தவங்களை சொன்னாங்க, 3500 திருவாசக முற்றோதல். நான்லாம் ஒரு திருவாசக முற்றோதலில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி அந்தாதி படிக்கையில் 1-2 கலந்துக்கிட்டதுக்கே ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அப்படின்னா 3500 முற்றோதல்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் திருவாசகத்துக்கு எல்லா மாணவர்களையும் பழக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த திருவாசகம் போய் சேரணும். இந்த திருவாசக மாநாடு விரிவடைந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலையும் இந்த மாதிரி ஆன்மீக நெறி வளர வேண்டும். ஏன்னா நான் ஒரு சின்ன டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன். அதுக்கு சார் வருவாங்க பாடசாலைக்கு. சார் என்ன சொல்லுவாங்க, டெய்லி பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம டெய்லி ஒரு சிவபுராண பாட்டு சொல்லிக் கொடுங்க, டெய்லி இந்த பாடலை சொல்லிக் கொடுங்க, அன்பனும் பிடியில் பாட்டு சொல்லிக் கொடுங்க, டெய்லி நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒற்றை கையில் அலைபேசியை மட்டும் வச்சுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் கலாச்சாரம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த மாநாட்டில் பேசுகிறதுக்கு என்னை அழைத்தமைக்கும் இந்த மாநாடு மென்மேலும் வெற்றி அடைந்து 10வது மாநாடு விரைவிலேயே 100வது மாநாடாகவும் 1000வது மாநாடாகவும் விரிவடைய வேண்டும். இன்னும் பல சக்திகளும் சிவன்களும் இந்த மாநாட்டில் இணைந்து நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். மேலும் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அனைத்து செல்வத்தையும் தந்தருள்வான் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். ஆண்டவன் நம்மை அருள் புரிவானாக. நன்றி.